தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாவை நாகர்கோயிலில் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய தேசிய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கடுமையான மழையிலும் இது ஒரு மகத்தான பணி. நான் வருகிற வழிகளில் பார்த்தேன், ஏராளமான தாய்மார்கள், ஏராளமான தேசிய தோழர்கள் இந்த இடத்தை அடைய முடியாமல் மழையிலே நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். உண்மையிலேயே பெரிய முயற்சி, வரவேற்க வேண்டிய முயற்சி. பெருந்தலைவர் காமராஜருக்காக இந்த மண் செய்ய வேண்டிய ஒரு பணி. இந்த பணியை தமிழக காங்கிரஸ் கட்சி அற்புதமாக செய்திருக்கிறது. அதற்காக நான் அவர்களை வரவேற்கிறேன். எனக்கு முன்பாக என்னுடைய அருமை நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவரும் ஒரு நல்ல உரையை ஆற்றினார். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏராளமான பெருமைகள் உண்டு. எனக்கு முன்பாக பேசிய நண்பர்களெல்லாம் அந்த பெருமைகளை சொன்னார்கள். ஒவ்வொருவரும் ஏராளமான பெருமைகளை சொன்னார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளமான பெருமைகள் இருக்கின்றன. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஏழ்மை நிலையில் வளர்ந்து பெரிய குடும்ப பாரம்பரியம் இல்லாமல், மிகப்பெரிய படிப்பறிவு இல்லாமல், செல்வம் இல்லாமல், ஆனால் இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக பெருந்தலைவர் காமராஜரால் வர முடிந்தது என்று சொன்னால் அது அவருக்கு மட்டும் பெருமை அல்ல, தமிழகத்திற்கும் இந்த மண்ணுக்குமான ஒரு பெருமை. இந்தியாவில் வேறு யாருக்கும் அந்த பெருமை கிடைக்கவில்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு கிடைத்தது. இந்தியாவில் பலர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை பெரியவருக்கு என்னவென்று சொன்னால், 2 பிரதம மந்திரிகளை இந்த தேசத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இது சாதாரண பெருமை அல்ல. ஒரு பிரதமரை உருவாக்குவது என்பது பிரதமராக வருவது என்பதை விட பெரிய விஷயம் என்பதனை அதை பற்றி நன்கு அறிந்தவர்கள் உணர முடியும். பெரியவரை பற்றி பலரும் சொல்லியிருக்கிற காரணத்தினால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய 9 ஆண்டு கால ஆட்சியிலே ஏராளமான நன்மைகளை அவர் செய்தார். அவர் செய்த 2 பெரிய விஷயங்கள், ஏறக்குறைய எல்லா அணைக்கட்டுகளையும் தமிழகத்திலே அவர் கட்டினார். அவருக்கு பின் வந்தவர்களுக்கு அணை கட்டுவதற்கு இடமில்லை, அந்த அளவிற்கு அவர் சமயோசிதமாக அந்த காரியத்தை செய்தார். 2வதாக பெரும் தொழில்களை கொண்டு வந்தார். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கின்றன. அந்த காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்ததற்கு காரணம் பெருந்தலைவர் கொண்டு வந்த அந்த தொழிற்சாலைகள் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு தொழிற்சாலைகள் வருவது என்பது வேறு. உலகம் தாராளமயமாக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் காலத்தில் அந்த நிலை இல்லை. ஆனால் தனக்கு இருந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் ஏராளமான தொழிற்சாலைகளையும் அணைக்கட்டுகளையும் கொண்டு வந்தார். இன்றைக்கு தமிழகம் பசுமை பூமியாக விளங்குகிறது என்று சொன்னால் பெருந்தலைவர் கொண்டு வந்த, சோழர்களுக்கு பிறகு கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த பெருமை அவர்களை சாரும். நண்பர்களே, அது மட்டுமல்ல, கல்விக்கூடங்களை திறந்தார். நீங்க சோவியத் ரஷ்யாவிலே லெனின் அந்த காரியத்தை செய்தார். அவருக்கு பின்பு உலகத்திலே அந்த காரியத்தை செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவிட்டார். ஒரு ஊரில் கோயில் இருக்கிறதோ குளம் இருக்கிறதோ இல்லையோ பிரச்சனை அல்ல, ஆனால் ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்க வேண்டும் என்பதனை உறுதியாக அவர் தெரிவித்தார்.
கொள்கையாக அறிவித்தார். அதனுடைய விளைவுதான் 5 ஆண்டு காலத்திலே 12,500 ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பித்து கிண்ண சாதனையிலே இடம்பெற்றவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கு படித்தவர்கள் நிறைய இருக்கிற தேசமாக தமிழகம் இருக்கிறது. ஒரு காலத்தில் டெல்லியில் இருக்கிற அகில இந்திய செயலாளர்கள், இந்தியா முழுவதற்கும் இருக்கிற IAS அதிகாரிகள் சென்னையில் இருந்து தமிழகத்திலிருந்து சென்றவர்கள். அதற்கு காரணம் பெருந்தலைவர் கொண்டு வந்த கல்வி புரட்சிதான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கல்வி மேலும் வளர வேண்டுமானால் ஏழை மாணவர்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும். அதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு திட்டம். அதனை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த காலத்திலேயே செய்தார்கள். இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா காமராஜர் பிறந்த தினமான இன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கு காலை உணவை வழங்குகிற ஒரு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளிலே தமிழக அரசு ஆரம்பித்து வைத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதற்காக தமிழக காங்கிரஸ் அவருக்கு நன்றி சொல்லவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இவைகளுக்கெல்லாம் மேலாக காமராஜருடைய ஒரு பெரிய சாதனை இருக்கிறது. என்னன்னா மது விலக்கு. மதுவை இறக்குகிற ஒரு ஜாதியில் பிறந்தவர் காமராஜர். அவருடைய இனம் என்பது கள் இறக்குகிற ஒரு இனம். அவர்கள் அதை தொழிலாக செய்தார்கள். ஆனால் நண்பர்களே, அவருடைய ஆட்சி காலத்தில் சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் அவர் மூடினார். அந்த கடைகளை திறக்க மறுத்தார். பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டார்கள், இந்தியாவில் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் கள்ளுக்கடைகள் இருக்கின்றன, சாராய கடைகள் இருக்கின்றன, அவர்களெல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் காங்கிரஸ் தலைவர் தான், நீங்க ஏன் திறக்க மறுக்கிறீங்கன்னு அவரிடம் கேட்டார்கள். நண்பர்களே, அப்பொழுது அவர் சொன்னார், நல்ல ஞாபகத்தில் வச்சீங்க, அவர் சொன்னார், மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அந்த தவறை என்னை செய்ய சொல்லுகிறாயா? அவர்கள் தவறு செய்கிறார்கள், ஆனால் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தமிழகத்தில் கள்ளுக்கடை சாராய கடைகளை அவருடைய காலம் வரை அவர் திறக்காமல் வைத்திருந்தார். தமிழர்கள் முன்னேறியதற்கு அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அகில இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாத பெருமை தமிழகத்தில் பெருந்தலைவருக்கு அந்த பெருமை உண்டு. ஏனென்றால் தமிழக காங்கிரஸ் அன்றையிலிருந்து அதை உறுதியாக கடைபிடித்திருக்கிறது. அதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய சிறப்பு. நீங்க 1000 சிறப்புகளை நாம் சொல்லலாம், ஆனால் இதை போன்ற ஒரு சிறப்பு வேறு யாருக்கும் அமையாது. காரணம், பரப்புரை தன்னுடைய கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்தார். நமக்கு சிரமம் வருகிற பொழுது கொள்கையில் சமரசம் செய்து கொள்கிறோம். நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது கொள்கையிலே சமரசம் செய்து கொள்கிறோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு காலத்திலும் அந்த சமரசத்தை செய்து கொண்டவர் கிடையாது, உறுதியாக இருந்தார். இன்றைக்கு இந்தியாவில் நாம் அதிகமான வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ராகுல் காந்தியினுடைய அந்த சமரசமற்ற தன்மைதான். கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், நம்முடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுகிறார். எனவே நான் காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்வது அதுதான், நீங்க நம்முடைய கொள்கையை பரப்புரை செய்கிற பொழுது உறுதியாக பரப்புரை செய்தல் வேண்டும், சமரசமற்ற பரப்புரை செய்தல் வேண்டும். கொள்கைதான் வெற்றியை கொண்டு வருமே ஒழிய சந்தர்ப்பவாதம் வெற்றியை கொண்டு வராது. இன்றைக்கு ராகுல் காந்தி அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜெய்ப்பூர் மாநாட்டில் 2 வார்த்தை தான் சொன்னார். மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்சே ஒரு இந்துத்துவவாதி என்று சொன்னார். அதுதான் மத சார்பின்மையை பற்றி அவர் சொன்ன அற்புதமான வார்த்தை. தோழர்களே, உங்களுக்கும் நான் அதை சொல்லுகிறேன்.
கொள்கையில் உறுதியாக இருங்கள், நம்முடைய பரப்புரையை வலிமையாக செய்யுங்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நாம் 40 இடங்களை வென்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கொள்கையை உறுதியாக சொன்னதுதான், நம்முடைய கூட்டணி பலமாக இருந்ததுதான். கூட்டணி தான் வெற்றிக்கு அடிப்படை. இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி அதை நாம் மிக வலிமையாக செய்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்குவதற்கு காரணம் நம்முடைய கொள்கை, நம்முடைய பரப்புரை, நம்முடைய உறுதி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.